வணக்கம் கைஸ். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். இந்த ஹோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. இந்த ஹோம் சுற்றி காம்பவுண்ட் வால்லாம் போட்டு வச்சாங்க. கோல்டெல்லாம் இருக்குது. இந்த கோல்டு எடுத்துகிட்டு போல செட்டில் ஆகிடலாம். என்ன எழுதிக்குன்னா, வெல்கம் டு எ கோகுல் ஹவுஸ். இந்த நேமுக்கு நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கோகுல்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா 3 கோல்டன் பிளாக், இந்த 3 கோல்டன் பிளாக் எடுத்துகிட்டு போனாலே லைஃப் செட்டில். பார்த்தீங்கன்னா மீன் தொட்டிலாம் வச்சுட்டு இருக்கான், பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே வாங்கின்னு. நான் சரி என்னடா அது உள்ளே போகிறேன் போய் நேர்கிறான்னு போகிறேன். பார்த்தா 4 ரூம் பிரித்து வச்சுருக்கான், 4 பக்கமாக 4 ரூம் கதவையும் திறந்து போட வச்சுருக்கான். சரி ரூம்குள்ளே போனால் ரூம்குள்ளே ஒன்றுமே இருந்த மாதிரி இல்லை. மேலே லைட்டாக இருக்குது. அங்கே போனால் படிக்கட்டுலாம் இருக்குது. என்னடா படிக்கட்டு இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தா 2 பெட்டு. ஒன்று கோகுல், இன்னொன்று யார் மறுபடியும் பாருங்க எத்தனை செஸ்ட் வச்சுருக்கான் பாருங்க. சும்மா ஒரு செஸ்ட் 2 செஸ்ட் இருந்தால் பரவாயில்ல, 10 செஸ்ட்டுக்கு மேலே வச்சுருப்பாங்க போல பையன். சரி பெட்ரூம் தான் 2 பெட் இருக்குது. லைப்ரரிக்கு போகலான்னு லைப்ரரிக்குள்ளே போனால் எத்தனை ஷெல்ஃபு பாருங்க, ஃபுல்லாக வச்சிட்ருக்கான் பையன். பாருங்க. சரி நம்மகிட்ட ஒரு அப்சிடியன் இருக்கே, வச்சா என்ன அதுன்னு பார்க்கணும் சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க ஃபுல்லாக புக்காக வச்சிட்ருக்கான் பையன். அதான் அந்த அப்சிடியன் தூக்கி உள்ள வச்சுட்டு சரி வாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலான்னு நான் சுற்றிட்டு இருந்தேன். மேலே லைட்லாம் செட்டிங் பண்ணி செம்மையாக தான் இருக்கேன். பார்த்தீங்களா லாஸ்ட் எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஒரு புக்கு வச்சுருக்கான். எதுக்கு அங்கே 2 பெட்டு, 2 பெட்டுக்கு எதுக்கு இத்தனை புக்கு? ஒரு பெட்டு தான் நான் நியாயமாக வைக்கணும், தப்பாகுதுண்ணா. பார்த்தீங்களா சைடில் பொசிஷன்லாம் காமிக்குதா? இதே மாதிரி நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி வீடியோ போடுவேன். வாங்க 4வது ரூம், சரி 3வது ரூம் மேட்ச் சொல்லிட்டேன். 3வது ரூம்குள்ளே போகலாம். இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோ ஆக்வாமேன் ஒருத்தரை போட்டிருந்தோம்ல, அவரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஃபுல்லாக மீன்களாக வச்சுருக்காரு. அதுவும் குட்டி தொட்டி இல்லை, நல்லா ஒரு ரூம் சைஸ்க்கு ஒரு பெரிய தொட்டியாக வச்சுட்ருக்காரு. என்ன மீனுக்கு எப்படி ஃபுட்டு போடுவாருன்னு எனக்கு தெரில. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி இந்த மீன் தொட்டிக்கு உள்ளே போக முடிஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும், உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தேன்னா. ஆனால் உள்ளே போனால் செத்து, அது வேறு கதை. சரி வாங்க பக்கத்து ரூம்குள்ளே போகலாம். சரி பக்கத்து ரூம்குள்ளே என்ன தான் இருக்குது, கதவை மூடிட்டு கதவை மட்டும் உள்ளே போய் பார்க்குறேன். உள்ளே ஒன்றுமே இல்லை. என்னன்னு பார்த்தா கீழே ஒரு படிக்கட்டு போகுது. இந்த படிக்கட்டில் போகிறது ரிஸ்க்குன்னு நிறைய நின்றுட்டே இருந்தேன். வேன்னு பாருங்க உட்காந்து வச்சுருந்தேன். மேலே தெரியுது பாருங்களேன், உட்காந்து வச்சுக்கிறது. சரி வாங்க நம்ம இப்போ கீழே போகலான்னு கீழே போனால் உள்ளே காலியாக இருக்குது. என்னத்துக்கு இந்த ரூமு, என்னத்துக்கு கீழே காலியாக? சரி எதனா மான்ஸ்டர்ஸு ஜாம்பி எதனா இருக்கும், அப்படியே அடிச்சு விளாட்லான்னு கையில் கத்தி நெதர் ஆர்மர்லாம் போட்டு வந்தா கீழே ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஒரு க்ரீப்பர் இல்லை, ஒரு ஸ்கெலிட்டன் இல்லை, ஒரு ஸ்பைடர் இல்லை. இதுவும் இந்த லைட்டு கூட வைக்கல, இது மீன் தொட்டியோட லைட்டு. அங்கங்கே பிளாக் கூட ஃபினிஷிங் பண்ணாமல் அப்படியே இருக்குது. காரணம் என் சோம்பேறித்தனம் தான். சரி வீடியோ எடுக்கலான்னு ஒரு வீடியோ கட்டிகிட்டு இருந்தேன். காட்டுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இதில் அவன் உட்காந்து பண்ணுறதுன்னு நிறைய விட்டேன். என்ன பண்ணுறேன் ஒரு ஐடியாவே இல்லை. சரி வாங்க மேலே போகலாம். மேலே ஏதோ லேடர் மாதிரி இருக்குது. அந்த ஏணியில் என்ன இருக்குன்றதை நான் பார்ட் 2ல் போடுறேன். பார்ட் 2ல் ஒரு சம்பவமே இருக்குது இந்த வீட்டுக்கு. அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.